இந்த எபிசோட்ல நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி ஃபிபோனச்சி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபிபோனச்சி ப்ராப்ளம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இன்டர்வியூ ப்ராப்ளம். அண்ட் அகைன் முன்னாடி எபிசோட்ஸ்ல சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்க இட்ரேட்டிவ் யூஸ் பண்ணி வந்து சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இட்ரேட்டிவ்ல வந்து பெர்ஃபெக்ட்டா ஆன்சர் வரல வந்து இஷ்யூஸ் இருக்குதுன்னா நீங்க வந்து ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஃபிபோனச்சி சீரீஸ்னா என்ன அப்படிங்கிறது வந்து தெரியல அப்படின்னா ஸோ நான் எழுதுறேன் பாருங்க. இதுதான் வந்து ஃபிபோனச்சி சீரீஸ் 0 1 1 2 3 5 8 தென் 13 வரும், தென் வந்து 21 வரும், தென் வந்து 34 வரும். ஸோ இதுதான் வந்து ஃபிபோனச்சி சீரீஸ். ஸோ இது வந்து 0th டேர்ம். ஸோ நான் உங்களுக்கு கலர் மாற்றி எழுதுறேன் டேர்முக்கு. ஸோ இது 0th டேர்ம், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th 8th 9th. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ யாராச்சும் ஒருத்தர் செகண்ட் டேர்ம் கேட்கறாருன்னா நீங்க வந்து அவுட்புட் வந்து 1 கொடுக்கணும். யாராச்சும் வந்து 6th டேர்ம் கேட்கறாங்கன்னா நீங்க வந்து அவுட்புட் வந்து 8 கொடுக்கணும். அதே மாதிரி யாராச்சும் 9th டேர்ம் கேட்கறாங்கன்னா 34 சொல்லிட்டு அவுட்புட் தரணும். ஓகேவா? யாராச்சும் வந்து 10th டேர்ம் கேட்கறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும்? 55 சொல்லிட்டு அவுட்புட் வரணும். ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அவங்க n வந்து எந்த நம்பர் வேணாலும் கொடுப்பாங்க, நீங்க தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து 3 ரூல் இருக்கு. ஓகேவா? ஸோ 0th டேர்ம் ஆல்வேஸ் 0. ஓகேவா? ஸோ ஏன்னா 0ல இருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆல்வேஸ் 1. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் sum of previous two terms. ஓகேவா? ஸோ sum of previous two terms. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியும் 0 plus 1 தான் நான் இங்க 1 போட்டிருக்கேன். தென் 1 plus 1 வந்து இங்க 2 இருக்குது. தென் 2 plus 1 வந்து இங்க 3 இருக்குது. தென் 2 plus 3 5. அதுக்கப்புறமா இது ரெண்டையும் ஆட் பண்ணி 8. தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 13. தென் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 34. தென் இது ஆட் பண்ணா 55 வரும். ஸோ 11th டேர்ம் வந்து உங்களுக்கு வேணும்னா 34யும் 55யும் ஆட் பண்ணா 11th டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்னோட வேல்யூ எது கொடுக்குறாங்களோ அதனுடைய ப்ரீவியஸ் 2 டேர்மை நீங்க ஆட் பண்ணி அவுட்புட் தரணும். ஸோ இதுதான் வந்து ஃபிபோனச்சி சீரீஸ். அண்ட் அகைன் இதை வந்து நம்ம ரிகர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நீங்க இதை பார்த்தாலே தெரியும். இப்போ ஒருத்தவங்க வந்து n = 9 தராங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட வேல்யூ வந்து 9 இன்புட் தராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? 7th டேர்மும் 8th டேர்மையும் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ 9னா 8 வந்து n-1. கரெக்டா? தென் 7 அப்படிங்கிறது n-2. அப்போ இதை நான் திருப்பி எப்படி எழுதலாம்? n = 9 இருக்கும்போது n-1 plus n-2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையானது. அப்போ fib நான் பேர் வச்சிருக்கேன், ஃபங்க்ஷனுக்கு பேருனா fib of 9 அப்படிங்கிறது fib of 8 plus fib of 7. தென் இதை வந்து fib of 8 கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? fib of 7 plus fib of 6 வரும். தென் இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? fib of 6 plus fib of 5. ஸோ இது வந்து திருப்பி அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ லாஸ்டா வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு fib of 9 கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும்னா fib of n இருந்ததுன்னா அதை fib of n-1 plus fib of n-2 சொல்லிட்டு நம்ம எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ரிகர்ஷன் 1. ஸோ நம்ம வந்து இதுதான் ப்ரோக்ராம்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ பாக்ஸ் வந்து நான் ஒழுங்கா போடுறேன். சரி, இப்போ வந்து இதை மேத்தமெட்டிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா ஸோ fib of n equal to ஸோ என்னோட வேல்யூ 0வா இருக்கும்போது 0, என்னோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது 1, மிச்ச எல்லா எண்ணுக்கும். ஓகேவா? ஸோ fib of n-1 plus fib of n-2. ஸோ ஃபார் ஆல் அதர் n. ஸோ இதுதான் மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். சரி, இப்போ வந்து நம்ம இதை ப்ரோக்ராமா போட்டு இந்த ப்ரோக்ராமை ட்ரேஸ் பண்ணி காட்டலாம். ட்ரேஸ் பண்ணும்போது நைவ் சொல்யூஷன்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து நம்ம இதை டைரக்டா அப்படியே வந்து ப்ரோக்ராமா போட்டு ட்ரேஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் வந்து எழுதுறேன். def fib and இது வந்து n அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் வாங்குது.
ஸோ நம்ம வந்து பேஸ் கேஸ் வந்து ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ இஃப் n வந்து 0வா இருந்ததுன்னா ரிட்டர்ன் 0. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இது நீங்க இன்னும் சிம்பிளா கூட எழுதிக்கலாம். ஸோ n is lesser than or equal to 1 இருந்ததுன்னா ரிட்டர்ன் n. ஓகேவா? ஏன்னா வந்து 0னாலும் 0. ஏன்னா இப்போ நம்ம பழைய மாதிரி எழுதணும்னா 0க்கு வந்து ஒரு கண்டிஷன் எழுதிட்டு 1க்கு ஒரு கண்டிஷன் எழுதிட்டு லாஸ்டா எழுதணும், ரிட்டர்ன் எழுதணும். ஸோ நம்ம வந்து ஒரே கண்டிஷன்லயே முடிச்சுக்கலாம். தென் ஃபைனலா ரிட்டர்ன் பண்றோம். எதை ரிட்டர்ன் பண்றோம்? fib of n minus 1 plus fib of n minus 2. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் தெளிவா எழுதுன்றதுனால நான் இங்க fib of n minus 2 n minus 1 போட்டுக்கிறேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான், நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து ஒன்று தான். நான் ட்ரேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால இப்படி போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனை ட்ரேஸ் பண்ணலாம். நான் வந்து fib 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நமக்கு வந்து இங்க 2 ரிகர்சிவ் கால் இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும், 2 ரிகர்சிவ் கால் இருந்ததுன்னா இது வந்து ட்ரீ ரிகர்ஷன். கரெக்டா? ஸோ இது வந்து ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? கோடு போட்டுட்டு இப்போ fib of 5க்கு வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து டைரக்டா ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த இடத்துல 2 ஃபங்க்ஷன் கால் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சு வேல்யூ ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நமக்கு ரன் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ fib 5 less than or equal to 1 பார்க்கும். 1 கிடையாது. ஸோ அதனால வந்து இது என்ன பண்ணும்? இந்த காலை வந்து பண்ணும். ஸோ fib 3 அப்படிங்கறத வந்து பண்ணும். சரி, இப்போ இங்க இன்னொரு கால் இருக்கு. இதை வந்து இப்போதைக்கு பண்ணாது, ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு வெளியில வரணும், வந்தாதான் வந்து இது நடக்கும். சரி, இப்போ fib 3 இருக்குது. அகைன் நான் வந்து இங்க சைட்ல போட்டுக்கிறேன் பேஸ் கேஸ. இது less than or equal to 0 பார்க்கும். சாரி, 0 கிடையாது, 1. ஓகேவா? சோ இந்த இடத்துல கிடையாது. திருப்பி வந்து இது என்ன பண்ணும்? 2 கால் வந்து பண்ணும். ஓகேவா? சோ fib n minus 2 fib n minus 1 சோ இந்த காலை பண்ணாது, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காலை முடிக்கணும். சோ இந்த இடத்துல fib 1 ன்னு சொல்லிட்டு நமக்கு கால் நடக்கும். சரி, இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து less than or equal to 1. சோ இது வந்து என்ன பண்ணும்? 1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஏன்னா வந்து 1ஓட வேல்யூ என்னதான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். என்ன ரிட்டர்ன் பண்ணிட்டு கண்ட்ரோலை வந்து மேல கொடுக்கும். சோ இந்த கால் முடிச்சிட்டு இது கண்ட்ரோலை வந்து திருப்பி மேல கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல fib n minus 2 தான் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து n minus 2 ஓட டேர்ம். அண்ட் இங்கே நான் எழுதிறேன், இது வந்து n minus 2 ஓட டேர்ம். ஓகேவா? இந்த காலுக்கு. சோ இந்த இடத்துல வந்து n minus 1 ஓட கால் வந்து நடக்கணும். சோ fib of 2 வந்து நடக்கணும். சோ இந்த இடத்துல அகைன் வந்து இது என்ன பண்ணும்? 2 கால் பண்ணணும். கரெக்டா? சோ fib 0 பண்ணணும். சோ இது வந்து n minus செகண்ட் கால். இது வந்து n minus ஃபர்ஸ்ட் கால். இது வந்து கால் ஆகாது இப்போதைக்கு, அப்படியே தான் இருக்கும். சோ இந்த fib 0 அப்படிங்கிறது வந்து 0 வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல திருப்பி கண்ட்ரோல் மேல போயிட்டு கண்ட்ரோல் திருப்பி மேல போயிட்டு இந்த இடத்துல fib 1 வந்து கால் ஆகும், ஏன்னா n minus 1 அப்படிங்கிறது. தென் இது வந்து 1 ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி மேல போயிட்டு திருப்பி வந்து உங்களுக்கு மேல போகும். ஓகேவா? போயிட்டு இப்ப இந்த சைடு ஃபுல்லாவே வந்து முடிச்சாச்சு, அதாவது fib 3 ஓடியது வந்து முடிச்சாச்சு. சோ இந்த இடத்துல கண்ட்ரோல் வந்து திருப்பி மேல போகும். ஓகேவா? சோ மேல போயிட்டு அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரான்ச்ல வந்து 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு, இந்த பிரான்ச்லயும் வந்து ஒரு 1 ரிட்டர்ன் ஆயிருக்கு. சோ 1 plus 1 வந்து இதனுடைய வேல்யூ வந்து 2. ஓகேவா? சோ இதனுடைய வேல்யூ வந்து 2. சோ உங்களுக்கு வந்து நான் இத ரெட்ல எழுதுறேன். சோ வேல்யூ அப்படிங்கிறதுக்கு சோ இதனுடைய வேல்யூ 2 வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. தென் இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம முடிச்சாச்சு. fib n minus 2 உடைய பார்ட் வந்து முடிச்சாச்சு. இப்போ fib n minus 1 உடைய பார்ட் வந்து நம்ம பண்ணணும். சோ இந்த fib n minus 1 அப்படிங்கிறது வந்து நான் இங்க கொஞ்சம் சைடுல தள்ளி எழுதுறேன், ஏன்னா வந்து இந்த ட்ரீ பாத்தீங்கன்னா இதுவே வந்து பெருசா வந்துருச்சு. சோ நான் இங்க ஒரு லைன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. இதையும் வந்து வேற கலர்ல போட்டுக்கலாம். ஓகேவா? சோ இது வந்து லெஃப்ட் சைடுல இருக்க ட்ரீ, ரைட் சைடுல இருக்க ட்ரீ வந்து நம்ம இனிமேல் தான் போட போறோம். சோ இது வந்து இந்த ஆரோ வந்து நான் கொஞ்சம் பெருசா இந்த சைடு போட்டுக்கிறேன். fib 4. ஓகேவா? fib 4 ன்னு சொல்லிட்டு நமக்கு கால் ஆகும். தென் அகைன் இந்த பேஸ் கேஸ் நமக்கு வந்து பேஸ் கேஸ் வந்து வரல, n is less than or equal to 1. இதுதான் வந்து பேஸ் கேஸ். தென் fib n minus 2. கரெக்டா? சோ fib 2 வந்து இந்த இடத்துல கால் ஆகும். இந்த இடத்துல இன்னொரு கால் இருக்கு, அது வந்து நடக்கல. சோ இது வந்து n minus 2 ஓட கால். தென் அகைன் வந்து இது என்ன ஆகும்? 2 கால் வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் fib 0 உடைய கால் பண்ணும். இது வந்து 0 ரிட்டர்ன் பண்ணிட்டு கண்ட்ரோலை வந்து மேல கொடுக்கும். தென் அதுக்கப்புறமா இது
fib 1 ஓட காலை வந்து பண்ணோம், பண்ணிட்டு இது வந்து 1 வந்து ரிட்டர்ன் பண்ணோம், ரிட்டர்ன் பண்ணிட்டு திருப்பி கண்ட்ரோலை இந்த இடத்துக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? சோ இதனுடைய வேல்யூ வந்து நமக்கு 1ன்றது வந்து தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? சோ இந்த கலரை மாத்திட்டு இதனுடைய வேல்யூ வந்து நான் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். தென் அதே மாதிரியே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா fib 3 வந்து திருப்பி வரணும். ஏன்னா n-2 முடிச்சாச்சு, இப்போ n-1 வந்து நம்ம முடிக்கணும். சோ இந்த இடத்துல இது வந்து n-1 உடையது. சோ fib 3 வந்து நடக்கும். தென் fib 3 வந்து திருப்பி வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் ஆகும். கரெக்டா? சோ இந்த இடத்துல fib 1 வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டு இங்க வந்து 1 கிடைக்கும். இந்த இடத்துல fib 2 வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டு தென் இந்த இடத்துல fib 0 தென் வந்து 0, தென் இந்த இடத்துல fib 1 திருப்பி வந்து 1. சோ அகைன் இந்த இடத்துல ஒரு 1 இருக்கு, இந்த இடத்துல ஒரு 1 இருக்கு. சோ இதனுடைய வேல்யூ வந்து 2. கரெக்டா? சோ இதனுடைய வேல்யூ 2. சோ 2 plus 1 fib 3 உடைய fib 4 உடைய வேல்யூ வந்து 3 ன்னு வரும். சோ 2 plus 3 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 5 ன்னு சொல்லிட்டு அவுட்புட் வரும். சோ இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் 5th உடைய வேல்யூ வந்து நமக்கு 5 தான். சோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு இந்த ரிகர்ஷன் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். பட் வந்து இதை பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். சோ நான் லைட்டா ஜூம் அவுட் பண்ண முடியுதான்னு பாக்குறேன். சோ இதுதான் வந்து ட்ரீ. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து நடக்கும். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மளால இதை ட்ரேஸ் பண்ண முடிஞ்சாலுமே இந்த இடத்துல பாருங்க 1. ஓகேவா? சோ நான் இங்க கிரீன் கலர்ல வச்சு நான் டிக் பண்றேன். எத்தனை ஃபங்க்ஷன் கால் வருதுன்னு மட்டும் பாருங்க. சோ இந்த இடத்துல 1, 2, தென் 3, தென் இந்த இடத்துல 4, இந்த இடத்துல 5. ஓகேவா? சோ வேற ஏதாச்சும் இருக்குதா? வேற எதுவும் இல்ல, 5 ஆச்சு. தென் இந்த இடத்துல இது ஒரு 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14. அதாவது என்னோட வேல்யூ வந்து 5 இருக்கும்போது தென் டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஓகேவா, ஃபங்க்ஷன் கால்ஸ் 14 வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நீங்க டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா நம்ம அந்த ட்ரீ ரிகர்ஷன் வீடியோலயே பார்த்திருப்போம். இது வந்து அப்ராக்சிமேட்டா, ஓகேவா, நாட் எக்ஸாக்ட்லி, ஆனா வந்து அப்ராக்சிமேட்லி O of 2n, ஓகேவா, 2 power n தான் வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டியா கிடைக்கும். ஸோ அகைன் இது வந்து வெரி வெரி ஸ்லோ. நம்ம வந்து இதை கண்டிப்பா வந்து ஃபாஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? சரி, இதை வந்து எப்படி ஃபாஸ்ட் பண்றது அல்லது வந்து இது எப்படி வந்து பெட்டர் ஆக்குறது அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதாவது மெமோரைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பெல்லிங் வந்து நான் இங்கே கரெக்டாக எழுதுறேன், மெமோரைசேஷன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஒரு வேல்யூவை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு டிக்ஷனரி நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு டிக்ஷனரி வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ 0th டேர்மோட வேல்யூ, ஃபர்ஸ்ட் டேர்மோட வேல்யூ, செகண்ட் டேர்மோட வேல்யூ, தென் அதே மாதிரி தேர்ட் டேர்மோட வேல்யூ, இது எல்லாத்தையுமே வந்து நான் இங்க ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அதாவது ஒரு வாட்டி கம்ப்யூட் பண்ணிட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது கால் நடக்கும், செகண்ட் டைம் நடக்கும்போது கால் நடக்கும். அப்படி நடந்து நான் கம்ப்யூட் பண்ணிட்டேன்னா செகண்ட் டைம் வந்து எனக்கு டூப்ளிகேட் கால் வரும்போது நான் வந்து அந்த காலை மொத்தமா அவாய்ட் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் 0, 1, 1, 2 சொல்லிட்டு நான் சேவ் பண்ணிடுறேன்னு வச்சுப்போம். இப்போ வந்து என்ன நடக்கும்னு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி வந்து இன்னொரு கலர் எடுத்துக்கிறேன், ஸோ ரெட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இதே மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிட்ட டிக்ஷனரி இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஆகும்னா fib 3 வந்து இது பார்க்கும். ஓகே, fib 3 வந்து நம்ம கிட்ட இருக்காது, ஏன்னா வந்து நம்ம கிட்ட ஒரு எம்டி டிக்ஷனரி தான் ஸ்டார்டிங்ல இருக்குது. ஓகேவா? ஸோ எம்டி டிக்ஷனரி தான் ஸ்டார்டிங்ல இருக்குது. fib 3 வந்து இது பார்க்கும், fib 3 வந்து நம்ம கிட்ட கிடையாது. சரின்னு சொல்லிட்டு இது fib 1 வந்து கால் பண்ணும். fib 1 இருக்கான்னு பார்ப்போம், fib 1 கிடையாது. ஸோ பட் இந்த இடத்துல வந்து fib 1 ஓட வேல்யூ வந்து நமக்கு 1ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா 1ன்னு போட்டுட்டு 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆயிடும். தென் இந்த இடத்துல திருப்பி வந்து fib 2 உடைய வேல்யூ வந்து கால்குலேட் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம். fib 2 வந்து நமக்கு வேல்யூ ஏற்கனவே கிடையாது. ஸோ fib 0 உடையும் fib 1 வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம். பட் fib 1 வந்து நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து நடக்காது. பட் fib 0 வந்து நமக்கு ஏற்கனவே வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா 0, 0ன்னு சொல்லிட்டு நமக்கு சேவ் ஆயிடும். தென் ஃபைனலா இது ஆட் பண்ணிட்டு fib 3க்கு வந்து நமக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா 3 உடைய வேல்யூ வந்து 2ன்னு சொல்லிட்டு நமக்கு சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டு இப்போ இந்த சைடு வந்துடும். இந்த சைடு வந்து நமக்கு fib 4 வந்து என்னன்னு தெரியாது. கரெக்டா? ஸோ fib 4 வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா fib 2 உடைய வேல்யூ வந்து 1. ஸோ 2 வந்து 1. இந்த இடத்துல fib 2 உடைய வேல்யூ வந்து இருக்கான்னு பார்ப்போம். ஸோ நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது.
தென் ஃபிப் 3 வந்து இருக்குதான்னு பார்ப்போம். ஃபிப் 3யும் நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல இதுவும் கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது, இதுவும் கால் ஆகாது. ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷன் கால்ஸையும் நம்ம இது பண்ணிட்டு லாஸ்டா ஃபிப் 4 உடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபிப் 4 உடைய வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு சொல்லிட்டு சேவ் ஆயிடும். தென் இது ரெண்டுத்தையும் ஆட் ஆகி நமக்கு மேல டாப்ல வந்து இது வந்துடும். அதாவது வந்து ஃபிப் 5க்கு வந்து அவுட்புட் வந்துடும். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை நமக்கு ஃபங்க்ஷன் கால்ஸ் இருக்குன்னா 1, இது 2, இது வந்து 3, இது 4, தென் ஃபைனலா இது வந்து 5வது கால். ஸோ இப்போ இந்த இடத்துல ஆப்டிமல் சொல்யூஷன்ல இதுல என்னோட வேல்யூ 5னா ஃபங்க்ஷன் கால்ஸும் நமக்கு 5 இருக்குது. ஸோ அதனால இதனுடைய இது நீங்க வந்து 6க்கு ட்ரை பண்ணி பாருங்க, 7க்கு அப்புறமா ட்ரேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. n ஈக்குவல் டு 6னா 6 கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். n ஈக்குவல் டு 7னா நமக்கு 7 கால்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஆர்டர் ஆஃப் n. ஓகேவா? ஸோ O ஆஃப் n வந்து இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இது வந்து முன்னாடி இருக்கிறத விட ஆப்டிமல் சொல்யூஷன். அதனால ஆப்டிமல் சொல்யூஷன் தான் ட்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ரோக்ராமா வந்து எழுதி காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆப்டிமல் சொல்யூஷனுடைய ப்ரோக்ராம் வந்து ஸோ நான் இங்க கீழே போடுறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம டிஃப்னு போட்டுட்டு ஃபிப்னு போட்டுப்போம். n செகண்ட் வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வாங்கிப்போம். ஸோ இதுக்கு பேர் வந்து மெமோரைசேஷன். கரெக்டா? ஸோ நான் வந்து மெமோன்னு போட்டுட்டு அதை வந்து ஒரு எம்டி டிக்ஷனரியா வந்து நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, சேம் தான் பேஸ் கேஸ். இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் 0. கரெக்டா? சாரி, ரிட்டர்ன் n. தென் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இதுல மெமோல இருக்குதா அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து if n in மெமோன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அதை டைரக்டா ரிட்டர்ன் பண்ணிட போறோம். ரிட்டர்ன் மெமோ ஆஃப் n அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த இடத்துல நமக்கு ஃபிப் காலுக்கு முன்னாடியே இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ இந்த ஃபிப் கால்குள்ளேயே வந்து போகாது. தென் ஃபைனலா வந்து நம்ம என்ன பண்ண போறோம், மெமோவுடைய வேல்யூ வந்து அசைன் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இன்கேஸ் வந்து இங்க இல்ல அப்படின்னா மெமோவுடைய வேல்யூ வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து அதாவது மெமோ ஆஃப் என்னோட வேல்யூ வந்து fib of n minus 1 memo plus fib of n minus 2 கமா போட்டுட்டு அதை வந்து நீங்க கால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கால் பண்ணிட்டு தென் லாஸ்டா அதை வந்து நீங்க ரிட்டர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஸோ அவ்வளவுதான். ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஸோ நீங்க உங்களுக்கு இன்டர்வியூல வந்து வேற வழியே தெரியல, ரொம்ப வந்து ஆன்சர் எடுத்துட்டு வரவே முடியல அப்படின்னா டைரக்டா வந்து இதை யூஸ் பண்ணுங்க. பட் இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஆர்டர் ஆஃப் 2 power n அதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூவர்ஸ் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் எதனால வந்து இதுல பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்சிமம் இந்த ஆப்டிமல் சொல்யூஷனே வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. சரி, இப்போ வந்து நம்ம விஎஸ் கோடுக்குள்ள போகலாம். விஎஸ் கோடுக்குள்ள போயிட்டு நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கறத வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஃப்னு போட்டுட்டு ஃபிப்னு போட்டுட்டு ஸோ இனிஷியல் வேல்யூஸ் வந்து நான் இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன் ஒரு எம்டி டிக்ஷனரியா. தென் இஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா n வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அதே மாதிரியே இஃப் n இன் மெமோவா இருந்ததுன்னா ரிட்டர்ன் மெமோ ஆஃப் n. தென் ஃபைனலாக நம்ம மெமோ எண்ணுக்கு வந்து வேல்யூ கொடுக்கணும். ஸோ ஈக்குவல் டு fib ஆஃப் n minus 1 மெமோன்னு வந்து கொடுத்துக்கோங்க பிளஸ் fib ஆஃப் n minus 2 மெமோன்னு வந்து கொடுத்துக்கோங்க. தென் லாஸ்டா ரிட்டர்ன் மெமோ ஆஃப் n. சரி, இந்த டிக்ஷனரியை வந்து நீங்க குளோபலாக அசைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன்ல பேராமீட்டரா கொடுத்துருக்கேன். நீங்க வெளியில டிக்ஷனரி அசைன் பண்ணிட்டு அந்த டிக்ஷனரிக்கு வேல்யூ கொடுத்து வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேவா?
ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை வந்து ரன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதை வந்து கால் பண்ணணும். 10 கொடுக்கலாமா? கொடுத்துட்டு நான் வந்து இதை கால் பண்றேன். கால் பண்ணிட்டு ரன் பைத்தான் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு 55 சொல்லிட்டு அவுட்புட் வரும். ஸோ இது வந்து நீங்க என்னோட வேல்யூ வந்து எது கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக அவுட்புட் வரும். ஸோ நீங்க 100 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெமரைசேஷன். இதை வச்சுதான் வந்து நம்ம இந்த ஃபிபோனச்சி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த நைவ் சொல்யூஷன் இருக்குதுல்ல, ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டோம்ல, ஸோ அது ரன் ஆகுறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பி வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நமக்கு ஒரே செகண்ட்ல இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த பழைய சொல்யூஷன் வந்து நான் இங்க போடுறேன். ஓகேவா? போட்டுட்டு இப்போ வந்து நான் இதை ரன் பண்றேன். என்ன ஆகுது அப்படிங்கறத வந்து பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரன் ஆகாது. அண்ட் நீங்க உங்க லேப்டாப்ல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இது ரன்னே ஆகாது. ஆக்சுவலா வந்து இது ரன் ஆகுறதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். கூகுள் இல்லைன்னா ChatGPT அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு இந்த மாதிரி 100 சாம்பிள் சைஸ் கொடுத்தோம்னா ரன் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கறத மட்டும் போட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் வரும். ஆனா இது வந்து நான் இப்போதைக்கு எவ்வளவு நேரம் உட்காந்தாலும் எனக்கு இந்த கால் வந்து ரன் ஆகி முடியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த 2n இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் இதை Ctrl+C கொடுத்து வெளியில வந்துடுறேன். நீங்க வந்து இங்க 15 கொடுத்தாலும் உங்களுக்கு ரன் ஆகாது. நான் 14 கொடுக்குறேன். கொடுத்துட்டு சாம்பிள் சைஸ் வந்து நல்லா கம்மி பண்ணிட்டு இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். இப்பயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். சில பல செகண்ட்ஸ் ஆகும் உங்களுக்கு அவுட்புட் வரதுக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க. ஸோ ரன் ஆகுது. ஓகே, 40க்குமே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைனலா ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நீங்க பார்த்தாலே தெரியுதுல 40K வந்து எவ்வளவு நேரம் வந்து நமக்கு டைம் எடுத்துக்கிச்சுட்டு. ஸோ நீங்க வந்து இதுக்கு 100 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்ம இதுல 200 கொடுப்போம். ஓகேவா? 100 கூட வேணா, நம்ம 200 கொடுப்போம். கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் டக்குன்னு வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து O(n) டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படிங்கிறது. இதுதான் அந்த மெமரைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் a nice day.